அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தலைவலி வருவதற்கான காரணங்கள், அதை எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள், பூரணமாக தடுப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை அகத்தி இலையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தைலம் காய்ச்சுவதற்கு நல்லெண்ணெய் 100 மில்லி, அகத்தி இலைச்சாறு 50 மில்லி, விலாமிச்சை வேர் 5 கிராம், சாம்பிராணி 5 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 5 கிராம், நாட்டு பொன்னாங்கண்ணி 5 கிராம், சீமை பொன்னாங்கண்ணி இலை 5 கிராம், நெல்லி வற்றல் 5 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் தைலம் காய்ச்சுவதற்கு நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். நல்லெண்ணெய் மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் அரைத்து எடுத்த அகத்தி இலைச்சாறு 10 மில்லியை சேர்க்க வேண்டும். நாட்டு பொன்னாங்கண்ணி மற்றும் சீமை பொன்னாங்கண்ணி 5 கிராம். கஸ்தூரி மஞ்சள் 5 கிராம். சாம்பிராணி தூள் 5 கிராம். நெல்லி வற்றல் 5 கிராம். விலாமிச்சை வேர் 5 கிராம். அற்புதமான நறுமணம் இதில் ஏற்படும். ஏனென்றால் தூய்மையான சாம்பிராணியை நாம் சேர்த்துள்ளோம். அற்புதமான நறுமணத்துடன் அளவிற்கு அதிகமான மருத்துவ பயன்களை உள்ளடக்கிய இந்த அகத்தி இலைச்சாறு தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக நொச்சி என்கிற மூலிகையை கொண்டு சைனஸிற்கு அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது நந்தியா வட்டம் என்கிற மூலிகையை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். கண்களில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான ரோகங்களுக்கு ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். கண் நோய், கண் படலம், கண் கூச்சம், கண் எரிச்சல், கண் பார்வை மங்குதல், ரெட்டினா பிக்மெண்டோசா, கேட்ராக்ட், ரெட்டினா பதி, ஐரிஷ் இன்னெர்வ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு அருமருந்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை நந்தியா வட்டை. அன்பான நேயர்களே, நீண்ட கூரிய இலைகளையும் வெள்ளை வெளியேர் என்று பூத்து குலுங்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை நந்தியா வட்டை. இதன் பூக்கள் கண் பார்வையை சரி செய்யும். கண் காசம், அதாவது கண் பகுதியில் தோன்றக்கூடிய பொட்டு விழுதல் என்று சொல்லக்கூடிய
கண் காய்ச்சத்தை போக்கும், கண் கூச்சம் படிப்படியாக சரி செய்யும், தொடர்ந்து கண்களில் நீர் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நமக்கு கண் பார்வை நரம்புகள் பலம் குறைவாக இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதன் பூக்களுக்கு உள்ளது. மேலும் கண் பார்வை மங்கிக் கொண்டே வந்தால் ஒரு சிலருக்கு சர்க்கரை நோயினால் கண் பார்வைகள் பாதிப்படையும். அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான அருமருந்து நந்தியாவட்டை. இது நந்தி பத்திரி, நந்தியாவர்த்தம், நந்திடை என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான மூலிகை. இதில் ஓரடுக்கு, ஈரடுக்கு, 3 அடுக்கு என்று சொல்லக்கூடிய பூக்கள் உள்ளன. நாம் ஓரடுக்கு மட்டும் பூத்து இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் இதில்தான் அளவிற்கு அதிகமாக மருத்துவ குணங்கள் உள்ளன. ஆகையால் ஓரடுக்காக பூத்து இருக்கக்கூடிய நந்தியாவட்டையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இந்த நந்தியாவட்டை பூக்களை நம் சித்தர்கள் அற்புதமான முறையில் பாதுகாத்து நமக்காக அருளி உள்ளார்கள். கண்களில் ஏற்படுகின்ற வெட்டை, அதாவது பல்வேறு வகையான பாதிப்புகளுக்கு நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு அருமருந்து நந்தியாவட்டை. ஆகையால் நாம் தேவையான அளவிற்கு நந்தியாவட்டை வெள்ளை நிற பூக்களை எடுத்து வைத்துள்ளோம். இதன் பூக்கள் ஒவ்வொன்றுமே கண் ரோகம் என்று சொல்லக்கூடிய கண்களை பாதுகாக்கும். ஆகையால் 25 கிராம் அளவிற்கு நந்தியாவட்டை பூக்களை தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் நல்லெண்ணெய். அன்பான நேயர்களே, கண்களுக்கு ரோகம் வந்தால் அதை தணிப்பதற்கு அற்புதமான ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய். உடலுக்கு குளிர்ச்சி, கண் பார்வை மங்காமல், கண்களில் பொங்குதல், அழுக்கு தள்ளுதல் போன்ற சூழ்நிலை ஏற்படாமல் கண்களை குளிர்ச்சியாக பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் நல்லெண்ணெய் என்பதால் நல்லெண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கண் ரோக தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெயில் சுமார் எண்ணிக்கையில் 10 அல்லது 15 நந்தியாவட்டை பூக்களை இட வேண்டும். பச்சையாக நாம் சேர்த்த நந்தியாவட்டை பூக்கள் நன்றாக கொதித்த நல்லெண்ணெயில் சேர்த்து தன்னுடைய மருத்துவ குணங்கள் அனைத்தும் பூரணமாக இப்பொழுது நல்லெண்ணெயில் இறக்கி விட்டிருப்பதால் அது தைலமாக, நந்தியாவட்டை தைலமாக மாறிவிட்டது. அற்புதமான நறுமணத்துடன் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாம் தயாரித்த இந்த தைலத்தை நன்றாக ஒரு நாள் முழுவதும் குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும், சுத்தமாக ஆற வைத்து எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்தவும். கண்களில் நோய் உடையவர்கள் தினந்தோறும் வலது இடது கண்கள்